10 வருஷமா பணியாம நிமிந்தே நின்று நம்ம ஐயா மோடி இப்போ 3வது முறை ஆட்சியில் ஏற்றதுக்கு அப்புறம் குடிஞ்ச வேடியவாவே இருக்காரா. அதுலயும் இது ஆசிரமரக்காயா ஐயா மன்னிச்சிருக்க, உங்க எல்லார்களையும் விழுந்து கேட்கிறேன், என்ன மன்னிச்சிருக்க, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க, இன்னொரு முறை இது நடக்காது, எல்லாரும் என்னைய மன்னிச்சிருக்க. அவர் மேல எனக்கு எந்த பகையும் கிடையாதுங்க. நான் போய் அப்படி பண்ணுவேன்னா அவர் மேல நான் மானவரியா மரியாதை வச்சிருக்கேன், என்ன மன்னிச்சிருக்க. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் வேணும்னே பண்ணலைங்க. யாரும் தயவு செய்து இது அப்படியே என் பக்கம் திருப்பிடாதீங்கோ அப்படின்ற மாதிரியே ஐயா உட்காந்து பயங்கரமா மண்ணுல புரண்டு மன்னிப்பு கேட்கிறாப்புலையா. எதுக்காக இருக்கும்? மணிப்பூர் பொண்ணுங்களுக்கு மனசுல ஏதாவது குத்தி சிச்சி அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த மல்யுத்த வீராங்கனைக்கு பண்ணது அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த விவசாயிகளோட அந்த இதை நம்ம இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்திட்டோமே, அதையெல்லாம் ஃபீல் பண்ணுற ஆளா அவர்? அதுக்கெல்லாம் மனசு வருந்து வரா? அதெல்லாம் வருந்த மாட்டாப்புல. வேற எதுக்கு மன்னிப்பை கேட்குறாப்புல? ஏன்னா ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு, ஐயாவை பயங்கரமாக பாதிச்சிருக்கு. அதனால தான் இப்படி முறையாங்க அவர் இப்போ இந்த பிரதமராக இருந்த காலத்துலன்னு இல்லை, அவர் பிறந்ததுலேருந்தே இது வரைக்கும் இப்படி ஒரு மன்னிப்பை கேட்டிருப்பாரான்னு தெரியவே இல்லை. காலை கண்டா போதும் கவ்விடுறாப்புலையா. அப்படியே யாரு எதுக்காக பிடிச்சிருக்காப்புல? யார் ஐயாவை இந்த அளவுக்கு தரையோட தரையா புரற அளவுக்கு மன்னிப்பு கேட்க விட்டது பார்த்துருவோமா? Taste Daily. Taste the Daily. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தடி கூப்பு. பகவதி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வடிவேல் ஒரு காமெடி பண்ணுவாப்புல, இது ஒரு சைக்கிளா, இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா அப்படின்னா அந்த சைக்கிள்லேருந்து ஒரு பெல்லு கீழே விழுகும். ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேது உன் சைக்கிள். இதுக்கு 1008 பூட்டு வேற. கிட்டத்தட்ட சத்ரபதி சிவாஜியோட நிலைமையும் இதுதான். கௌரவம் கௌரவம்னு சொல்லி என் கௌரவத்தையே காலி பண்ணிட்டீங்களா. அதுலயே விழுந்தது கூட பரவாயில்ல, அதுக்கு ஐயா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு பாருங்க. அங்கேதான் பயங்கரமா சிவாஜி ஃபீல் ஆயிருப்பாப்புல. உண்மையில இந்த செவாலியா சிவாஜியா கூட இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியாதுப்பா. நடிக்காத நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளு, எதுக்கு அவசர அவசரமாக என் ஜலையை கொண்டாந்து இங்கே வச்ச, அதை அவசர அவசரமாக ஏன் துறக்க வச்ச, இப்போ ஏன் உட்காந்து நீலி கண்ணீர் வடிக்கிற, இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வேணா புரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்குன்னு நினச்ச பற்றியா? கடைசியில் எனக்கே நல்ல பெரிய பட்டை ஜிலேபியை தூக்கி வாயில் வச்சுட்டில்ல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். ஏன்னா ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ் நான் பயங்கரமாக மனசு வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி. எதுக்கு? சிவாஜியோட சிலை, சத்ரபதி சிவாஜி சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலை கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஏயா கீழே விழுந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஐயா பதில் சொல்கிறாங்க, அதாவது அந்த சார்பாக பதில் சொல்கிறாங்க, காற்றுல கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, அதை நான் ஓரிகாமியில் செஞ்ச அந்த பேப்பர் சிலையா இல்லை, கல் மண் சிமெண்ட் போட்டு செஞ்ச சிலை தானே. ஆனால் ஒரு விதத்தில் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிவாஜி சிலை விழுந்ததில் இல்லை, நல்ல வேளை இந்த கான்ட்ராக்டை சர்தார் வல்லபாய் பட்டேல் செலவு பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கல, அதை மட்டும் கொடுத்துட்டீங்க, நேரம் வந்து விழுந்துருக்கு. அதாவது ஐயாவோட ஆட்சியில் பயங்கரமாக கட்டுனதெல்லாம் வளருதுன்னா இல்லை, இப்போ ஒட்டுனதெல்லாம் ஒன்றுன்னா உதிர்ந்துக்கிட்டு இருக்கு. ராமர் கோயிலாக கட்டினாங்க, ராமர் கோயில் ஒழுகுது. நாடாளுமன்றம் கட்டினாங்க, நாடாளுமன்றம் ஒழுகுது. அதுக்கப்புறம் ஒன்றுன்னா பிரிட்ஜு, குஜராத்தில் ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரிட்ஜை கட்டினாங்க. என்ன பண்ணாங்க, அந்த தண்ணி உள்ளுக்குள்ள வர்றப்ப எல்லாரும் ஃபோட்டோ பெட்டு கட்டுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, டே குதிடா உன்னை நம்பி 100 ரூபா கட்டியிருக்கேன், டே குதிக்காடா உன்னை நம்பி 200 ரூபா. அதே மாதிரி அங்கனக்குள்ளே உட்காந்து உள்ளே வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. விழுன்னு நான் சொல்கிறேன், விழுகாதுன்னு நீ சொல்கிறியா, வா அங்கனக்குள்ளே ஒரு பெட் மேட்ச் போட்டுக்கோ. லைவாக படம் பிடிக்கிறாங்க சார். அதை படம் பிடிச்சி பார்த்தியா 300 கோடி ரூபா பிரிட்ஜு போச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்க அதாவது எவ்வளோ இதுவாக இருந்தால் உட்காந்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், மொத்தம் ஆத்தோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுதான் ஐயாவோட லட்சணம். இவங்க நம்மளை உட்காந்து சொல்லுவாங்க, இதில் ஊழல் அதில் ஊழல், எதில் தொட்டாலும் ஊழல். ஒன்றும் இல்லை, நீங்கள் மற்ற சின்ஸ் நமக்கு நீங்கள் சொன்னதுனால இங்கேருந்தே எடுக்கிறேன்.
நம்ம ஊருக்கு வாங்க, மெட்ராஸுக்கு வாங்க, வந்துட்டு அந்த பீச்சோரமாக ஒரு வாக்கிங் போனீங்கன்னா சிலையை எண்ணிக்கிட்டே போங்க, எவ்வளவு சிலை அங்கனுக்குள்ளே இருக்குன்றதை பாருங்கள். அந்த ஒவ்வொரு சிலையும் எவ்வளவு இயற்கை சீற்றத்தை சந்திச்சிருக்கு தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி, வெயில், மழை, புயல், என்னென்ன இருக்கோ அத்தனை சுனாமியாக பார்த்த சிலையெல்லாம் இங்கே நிற்கிது. எங்கேயாவது சின்னதாக ஒரு விரிசல், ஒரு உடசல், காலாவோ செல்லு பார்த்தீங்க, காத்தடிச்சு அவ்வளோ பெரிய சிலை 35 அடி சிலை கீழே விழுந்துச்சுட்டாங்க சார். ஆனால் இதுக்கெல்லாம் ஐயா மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. சாதாரண ஒரு 35 அடி சிலை இது உள்ள வச்சாங்க, கவர்மெண்ட் சொல்லணும், இது பண்ண ஐயா மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் இல்லையே. நாட்டில் எவ்வளவோ நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் ஐயா மன்னிப்பு கேட்பாரு, இதெல்லாம் கணக்கிலே கிடையாது. பட் ஆனால் இப்போ எதுக்கு கேட்டாரு? இப்போ ஏன் கேட்டாரு அப்படின்னா, இப்போ அவங்களுக்குள்ள எலெக்ஷன் வருது. வெரி சிம்பிள். இல்லைன்னா அதையெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. சிவாஜியை மதிக்காததுக்கு ஒரு காரணத்தை நம்மளும் சொல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேலை எவ்வளோ தூரம் தூக்கி வச்சாங்க, அதே அளவுக்கு ஐயா சிவாஜிக்கு, சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு சிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஓரமாக, அரேபிய கடல் ஓரமாக ஒரு தனி தீவையே வாங்கி போட்டு கிட்டத்தட்ட இது 182 நினைக்கிறேன் சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை. அங்கே 210 அடிக்கு ஹைட்டுக்கு தூக்கி வைக்கலாம், பெரிய சிலையா நிறுவலாம்னு சொல்லி 3000 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. 3000 கோடி ரூபா ஒதுக்கி அதுக்கு கான்ட்ராக்டும் கொடுத்து கிட்டத்தட்ட 2018-19 எல்என்டியில் கான்ட்ராக்டும் கொடுத்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறப்ப தான் பட்டேலை விட பயங்கரமாக இருப்பாப்புலையே. அது எப்படி பட்டேலை விட பயங்கரம்? சிவாஜியெல்லாம் பட்டேலை விட பெரிய ஆளா என்ன? அந்த அளவுக்கெல்லாம் யாரையும் நாங்கள்லாம் தூக்கக்கூடாது, தூக்கவும் விட மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைங்கி முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபாய் ஒதுக்குனது. அந்த 800 கோடி ரூபாய் முடிஞ்சு செலவுன்ட்டாங்க. எல்என்டியும் அந்த ப்ராஜெக்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுச்சு. நீங்கள் பார்த்துக்கங்க, கொரோனா, எங்களால் யாரும் கொத்தனாரெலாம் கூப்பிட முடியாது, நீங்களே கட்டி எங்கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் அத்தோட ட்ராப். அவங்களோட இது சிவாஜி மேலே வச்சுருக்க அந்த சின்சியர் ரெஸ்பெக்ட்டு அவ்வளவுதான். சரிப்பா, இப்போ அந்த 3000 கோடி ரூபா சிலை 35 அடிக்கு நின்றுருக்கு. அது 35-40 அடி அந்த இது காற்றுல நின்று போச்சு, அது விழுந்து போச்சு, சிவாஜிக்கு பேலன்ஸ் பத்தலை அப்படின்ட்டாங்க. எவ்வளோ தூரம் எவ்வளோ ஜாலியாக கூலாக சொல்கிறாங்க பாருங்களேன். இதை கொண்டாந்து சிலையை அவசரமாக அதை இதில் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை கேட்டீங்கன்னா, இது நேவி வச்சது, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நேவி வைக்கிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து பிடபிள்யூடியிலேருந்து போய் கேட்டிருக்காங்க, ஐயோ ஒழுங்கா பாரியா, அந்த சிலை தாங்காது, சொன்னா கேளு, வைக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எதை பற்றியும் எவனும் கவலைப்படல. அந்த நேரத்துக்கு அந்த சிலை அங்கே வேணும். அதுக்கப்புறம் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? இந்த படையப்பா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் மணிவண்ணன் சொல்லுவாப்புல, அந்த மலை கிரானைட்டு மலை சொன்னேன், இங்கே எங்கள் அண்ணன் போட்டோ இருந்துச்சு, எங்கடா அந்த போட்டோ கொண்டாந்து வைங்கடா, என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாரா என் கண்ணு, என்ன இப்போ திடீர்னு பாஸ் ஆகியா, பர்ஃபார்மன்ஸை இங்கேருந்தே ஆரம்பிக்கிறான்டா அப்படின்ற மாதிரியே தான். அதே தான் இங்கேயும் இப்போயும் விழுந்து போச்சு மன்னிப்பு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக நீதி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி அங்கே மகாராஷ்டிராவில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எப்போ எலெக்ஷன் சொல்லாமலே அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஹரியானாவில் எலெக்ஷன் சொல்லிட்டாங்க, ஜம்மு காஷ்மீர் எங்கெங்கே எலெக்ஷன் சொல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கூடவே சேர்ந்து இதையும் நடத்துகிறதா தான் பேச்சு. ஆனால் இப்போ நடத்துனா நமக்கு சரி வராது, நம்ம எதையாச்சும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் உட்காந்துருக்கேன். நீங்கள் எப்போ பண்ணீங்கனாலும் நீங்கள் இனிமேல் அங்கே இருக்க முடியாது. ஏக்நாத் சிண்டியை நம்பி இருக்க புரியலா, அஜித் பவார் நம்பி இருக்க புரியலா, இல்லை உங்களை நம்பி உள்ளே உட்காந்துருக்க புரியலா? அங்கே ஆப்போசிட்டில் பயங்கரமாக உட்காந்துருக்காங்க. சரத்பவார் இருக்கார், உத்தவ் தாக்கரே இருக்கார், காங்கிரஸ் தனியாக இருக்குது, கூடவே அம்பேத்கரோட பேர் அவர் தனியாக ஒன்று வச்சுருக்காப்பு. எல்லாம் அந்த கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஆப்பு தான், எப்போ நடத்தினாலும் ரிசல்ட்டு ஒன்று தான், அது இங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இவங்க யாரும் உள்ளுக்குள்ளே பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ அஜித் பவாரை எப்படி அடித்து துரத்திடுவாங்கன்னு வைங்கள. ஆனால் அடுத்து அவர் அங்கே எங்கே போவார், மறுபடியும் சரத்பவார் கூட போக முடியுமா, அவர் ஏற்றுப்பாரா, செய்ய முடியுமா, இவரை நம்புவாங்களா அங்கே இருக்கிறவங்க? ஏன்னா அஜித் பவாரை கிட்டத்தட்ட தீண்டத்தகாதவர் ஆக்கிட்டாங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ப முடியலை. இப்போ இவங்களை எதையுமே நம்மளால் நம்ப முடியாது, இவங்களால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அஜித் பவார் கிட்டத்தட்ட 60 சீட்டு கேட்குறாரு. சிண்டே அதுக்கு செட் ஆகாது, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றாப்புல. சிண்டேயும் அஜித் பவாரும் ஆல்மோஸ்ட் மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் பெருசு? இப்போ ஐயா மோடி கூட பாஜக கூட யார் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு நினப்புக்கு. ஏன்னா ஆல்ரெடி அஜித் பவாருக்கு அங்கே கேபினெட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடுப்பில் அவர் உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் இது அத்தனையும் ஓரம் கட்டிட்டு இந்த எலெக்ஷனை நம்ம பார்ப்போம், 60-70 வாங்கிட்டோம். ஏன்னா மொத்தம் 288 சீட் இருக்குது. அந்த 288 ஒரு 60-70 நம்ம வாங்கிடுவோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 75 வாங்கிட்டோம்னா டீசெண்டாக இருக்கலாம். தோக்குறது ஜெயிக்கிறது அப்புறம் ஒரு சீட்டை வாங்கிடுவோம் அந்த கணக்கில் உட்காந்துக்கான். பட் அதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்கெல்லாம்
மண்டை காஞ்சி போய் திரிகிறாங்க. செம்ம சூடு. ஏப்பா ஒரு சின்னதாக ஒரு சிலை, இந்த சிலையில ஒரு ஊழல் உங்களால் ஒன்றும் இல்லை. பீகார் எடுத்துங்க, எவ்வளோ வரிசையாக ஒரு கிட்டத்தட்ட இந்திய வரலாற்றிலே இவ்வளவு சீக்கிரமான ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு பாலங்கள் இடிஞ்சு விழுந்ததே இல்லை. அதையெல்லாம் என்ன ஏதுன்னு கூட அப்போ கடமைக்கு உள்ள உட்காந்து உங்கள் இஷ்டத்துக்கு யாரை வேணுமோ அந்த நேரத்துக்கு அந்த கொழு பொம்மையா என்ன அதை கொண்டு போய் வச்சு காமிச்சு சந்தோஷப்படுத்தி பிரசாதம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட அப்படிதாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளவோ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பரவாயில்ல, வரட்டும். கொஞ்சம் ஹரியானா தேர்தலே தள்ளி போடுங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹரியானாவில் 2019 10க்கு 10 தூக்குனாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் முழுசாக வெட்டிட்டு போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது அதில். அதுக்கடுத்து இப்போ கொண்டு வரதுக்கு நிறையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் தான் இப்போ மகாராஷ்டிரா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்தடுத்து இப்போ வரப்போகிற அந்த சட்டமன்ற தேர்தலில் யார் யாருக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்றதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட என்டையர் இதுவே இருக்குது. ஏன்னா ஒட்டு மொத்தமாக அந்த சினாரி அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இவங்களுக்கு சுத்தமாக அந்த பிம்பம் ஒன்று வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக. ஐயாவை கண்ட ஊரே நடுங்கும், ஐயாவை கண்ட காலடி மண் எடுத்து போய். இப்போ அத்தனையும் ஒன்றுமே இல்லைடா. உங்கள் ஐயா ஒன்றும் இல்லாத சும்மா ஒரு பையா தான் கிடக்குறாப்ப, இத்து போன பையா இருக்காரு. அதை நீங்கள் தான் இத்தனை நாளாக கற்று காட்டி சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அடித்து சொல்கிறதுக்கு. இதை வழக்கம் போல் ஏதாச்சும் ஒன்று பண்ணி எல்லாத்தையும் மறக்கடிச்சிடலாம். மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லைங்களா, இதை வச்சு ஒன்று சேர்ப்ப. சிவாஜினா அங்கே இருக்கிறவங்க பயங்கரமாக இதுவாகிடுவாங்க. கிட்டத்தட்ட பால் தாக்கரேவே அதை வச்சுதான் இந்த பேஸ். அதான் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அந்தந்த மாநிலத்துக்கு உரிமை அவங்கவுங்களுக்கு வேணும். அதே மாதிரி தான் பால் தாக்கரையும் பண்ணார். அது உள்ளுக்குள்ளே வேற எவ்வளோ இருந்தாலும் பட் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்தது, அஸ் மராட்டியன்ஸாக ஒன்று சேர்த்தது அங்கே தான். அதை வச்சு எல்லாத்தையும் பண்ணாங்க. இப்போ ஐயாவும் அதே விஷயத்தை கையில் எடுக்க பார்க்கல. ஆனால் ஒரு பேர் நம்ப மாட்டேன். யார் நீங்களா? இங்கே இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரிச்சிங்க, ஒன்றா இருந்தவங்களாம் எப்படி குலைச்சிங்க, உங்கள் இஷ்டத்துக்கு அவங்கள எப்படி அழைச்சிங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுக்கப்புறமும் யார் அதில் யாரும் ஃபீல் பண்ண, அது எங்கள் ஃபீலிங் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ உள்ளே உட்காந்து இத்தனை நாள் எங்களுக்கு என்ன பண்ண அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஐயா இந்த சாதி மதம் இந்த மொழி உணர்வு இதெல்லாம் அடுத்த பக்கம், வாழ்கிறதுக்கு நீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு வச்சு அதை ஏதாச்சும் சொல்லி அதுக்கப்புறம் என்கிட்ட கேளு, நாங்கள் வரோம். இந்த அழுது வடிகிறதெல்லாம் இனிமே இங்கே அந்த ஆட்டை செல்லாது, நாங்கள்லாம் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்ற ஒரே கவலையில் உட்காந்துருக்காரு. ஆனால் சிண்டாகி ஒரே ஒரு இது, எப்படியாவது அஜித் பவாரை தூக்கிட்டு அவருக்கு நல்லது, மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஆனால் அஜித் பவார் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நீ எப்போ வேணாலும் வைராசா, நாளைக்கு கூட வை, நைட்டு கூட சொல்லு, என்னைக்கு இருந்தாலும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி தயாராக உட்காந்துருக்காங்க. ஆக மொத்தம் மகாராஷ்டிரா இந்த தலைச்சம்புள்ள மண்டை ஓடு மாதிரி ஆக்க போகுது. அவங்கள பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. நன்றி. Taste the Daily. Taste the Daily.